எம்மா, நான் காலேஜுக்கு கிளம்பும்போது எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ என்ன காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம் வரவா போற? ஹாஸ்டலுக்கு போறடி, அதான் அழுவுறேன். அடக்கடவுளே, அப்பாவும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காரு. அம்மா, அப்பா ரெண்டு பேரும் ஏன் கவலைப்படுறீங்க? நான் எக்ஸாம் எழுத தானே போறேன். கூடவே இருந்துட்டல்லம்மா, திரும்ப இப்ப போறேன்னு கவலையா இருக்கு. சரிப்பா, நான் தான் 10 நாள்ல வந்துருவேன்ல, அதுக்கப்புறம் இங்க தானே இருக்க போறேன். சரி, போயிட்டு நல்லா பரிச்சு எழுதிட்டு வா. எம்மா, நீ முதல்ல அழுகையை நிறுத்து, அப்பந்தான் நான் போவேன். ஏம்மா, இது நல்ல கதையா இருக்கே. இந்த இருக்கிற காலேஜுக்கு போறதுக்கு இப்படி அழுவுறியே. இவ கல்யாணம் ஆகி போனா நீ என்ன செய்வ? சும்மா கடலை, அதுக்கும் இப்படித்தான் அழுவேன். ஏம்மா, நீ அழுகையை நிறுத்தினாதான் நான் போவேன், இல்லைன்னா இப்ப நான் போக மாட்டேன். பரீட்சையில ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. என்னது, ஃபெயில் ஆக போறியா? ஒழுங்கா போய் பரிச்சு எழுதிட்டு வா. பாஸ் ஆகலைன்னா காலை உடச்சிருவேன். யாத்தாடி, அம்மா என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க? நம்ம ஓடிடுவோம். அப்பா, போயிட்டு வரேன். ஏல சிவா, பார்த்து பத்திரமா கொண்டு காலேஜில் விட்டுட்டு வா. ஆ சரிப்பா. என்ன சிஸ்டர், எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சீங்களா இல்லையா? ஓ, நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேனே. படிச்ச மாதிரியே தெரியலையே. பாதி நாள் நீயும் நெடுவாளி அக்காவும் சேர்ந்து ஊரத்தானே சுத்திட்டு அலைஞ்சிக்க. என்னதான் ஊரை சுத்தினாலும் படிப்பு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன் பாரு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நல்ல பரிசு எழுதிட்டு வா. என்ன, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. நீ ஊருக்கு போறேன்னு பாத்தியா அம்மாவும் அப்பாவும் எப்படி ஆயிட்டாங்கன்னு? ஏல, சும்மா கொஞ்ச நேரம் அப்படி கத்திக்கிட்டு இருப்பாங்களே, அதுக்கப்புறம் மரத்தடிக்கு கதை பேச போயிருவாங்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அம்மாவை. விஜய், அந்த மொட்டையும் கார்த்திக் கூட சேராத, அவன் ஆளே சரியில்லை. ஏட்டி, அவன் ரொம்ப நல்லவன். எதுக்கு அவனை பார்த்து அப்படி சொல்ற? அவன் என் கூட சண்டை போட்டுட்டே கிடந்தான், நானும் சண்டை போட்டேன். இப்போ என்னடான்னா டூருக்கு போயிருக்கும் போது என்னையே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏட்டி, அவன் மொழியே அப்படித்தான் இருக்கும். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல விஜய், அவன்கிட்ட சொல்லி வை. அப்படியா? சரி, நான் சொல்றேன் அவங்கிட்ட. என்ன? சரி சரி. ராமு மனுஷா, இன்னைக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தீராக்கும். கேக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கினீரு? ஆபீஸ்ல இருந்து வர்ற வழியில புதுசா ஒரு பேக்கரி திறந்திருக்காங்க, அங்கதான் வாங்கிட்டு வந்தேன் பேபிமா. டேஸ்டா இருக்கு. நீரு கொஞ்சம் சாப்பிட்றீரா? வேண்டாம் வேண்டாம், நீ சாப்பிடு. உனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். ஆட்டும் ஆட்டும், இந்த பதிலை தான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நீ பியூட்டி பார்லர்ல போய் பார்க்க போறேன்னு சொன்னியே, விசாரிச்சியா? எவ்வளவு கேட்டாங்க? போனோம். நானும் மாலாக்காவையும் லட்சுமி அக்காவையும் கூட்டிகிட்டு தான் போனேன். அப்படியா? எவ்வளவு கேட்டாங்க மேக்கப் போடுறதுக்கு? அவ சரியான கொள்ளக்காரியா இருப்பா போல. மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட 5000 கேட்கா. 5000மா? அதிகமா இருக்கே. நல்லா போடுவாங்களா? தெரியலையா, நல்லா போடுவாங்கன்னு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க. அதனால தான் விசாரிக்க போனேன். சரி, அவங்களே வர சொல்லிரு. காசெல்லாம் நான் கொடுத்துட்றேன், அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆட்டும். பேபிமா, இந்த நம்ம கல்யாணத்துக்கு வந்து நகையெல்லாம் போடுவாங்கல்ல, தங்க நகை போடுவாங்க. இருந்தாலும் நீ போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா உனக்கு நகையெல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் வாடகைக்கு நகை வாங்கணும்ல, அதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்களா பியூட்டி பார்லர்காரங்க? அவ எங்க கொடுப்பா? அவளே மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட 5000 கேட்கா. நகையெல்லாம் கொடுத்தா அவ இன்னும் நிறைய கேட்பாளே. அப்படியா? அப்பனா அதை நம்மளே வாங்கிடுவோம். நீ போய் பார்த்துட்டு வா, நான் கொஞ்சம் காசு தாரேன். நீ லட்சுமி அக்காவை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வாரியா? ஆட்டும், நாளைக்கு போறேன். இன்னைக்கு தான் ராத்திரி ஆக போதில்ல, நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன். நல்ல கோல்டு கலர்ல நல்ல நகை செட்டா பார்த்து வாங்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோ, சரியா? நம்ம நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போய் ட்ரெஸ் எடுக்க போவோம். நிச்சயதார்த்தத்துக்கு 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கணும்ல, நம்ம போவோம். என்ன? நிச்சயதார்த்தம் சொல்றீங்க. எனக்கு அப்படின்னா என்னதுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. என்ன பண்ணுவாங்க?
ஏட்டி என்ன லூசு மாதிரி கேட்க? நீ முன்ன பின்ன நிச்சயதார்த்தத்தை பார்த்ததே இல்லையா? கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கேன், நிச்சயதார்த்தம்னா என்னதுன்னு தெரியலையே. நம்ம வாங்குற புது சேலையை கட்டி உனக்கு ஒரு மோதிரத்தை போட்டா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சாப்பாடு போடணுமாக்கும்? நான் மாலா காட்ட காப்பி மட்டும்தான் தருவோன்னு சொல்லிட்டேன். ஏட்டி அதெல்லாம் இல்லட்டி, நம்ம ஏதாட்டும் சாப்பாடு போடணும். ராத்திரி தானே, சிம்பிளா டிஃபன் ஏதாவது போட்டுருவோம். இட்லி, சப்பாத்தி, சில்லி பரோட்டா அந்த மாதிரி ஏதாவது போட்டுருவோம். ஐ, நான் 5 ரவுண்டு சாப்பிடுவேன். சாப்பிட்றதுலயே இரு. சரி, நேரம் ஆயிட்டு கிளம்புவோமா? ஆட்டும் ஆட்டும். அட, இதுதானே நம்ம முருகேசன் வீடு. ஆளு வீட்டுல இருக்கானான்னு தெரியலையே. இருந்தான்னா போய் ஒரு டீ குடிக்க கூட்டிட்டு போவோம். அவனுக்கு தான் எங்க எங்க நல்ல டீ கிடைக்கும்னு தெரியும். என்ன கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டேங்காங்க. கதவு தன்னாலே திறந்துதான் கிடக்கு. சரி, நம்ம உள்ள போய் பார்ப்போம். அவன் இருக்கானான்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு அடுத்த வீட்டு கதவை திறந்துட்டு போலாமா? சரி, திறந்து தானே இருக்கு கதவு. உள்ள போய் பார்ப்போம். வீட்ல யாரு இருக்கா? முருகேசா, வீட்ல இருக்கியா? ஆமா ஆமா, முருகேசன் இருக்கானா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படியா? புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த மனுஷன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன புது வியாபாரம்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. உள்ள வாங்க, கூட்டிட்டு போறேன். ஐயையோ, இதுகிட்ட வந்து சிக்கிக்கிட்டோமே. இதுக்கு காது கேட்காதே. இன்னைக்கு நம்மள வச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. வாங்கண்ணே, வாங்க வாங்க. ஏம்மா, நான் முருகேசனை தேடிதான் வந்தேம்மா. அவன் இருக்கானா இல்லையா? பழைய இரும்பு கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னோன்னே கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா போடுறதுக்கு என் வீட்ல ஒண்ணும் இல்லையே. என்னது, பழைய இரும்பு கடையா? நான் ஒன்னும் கடையெல்லாம் வைக்கலம்மா. இந்தா இங்க பாருங்க, 2 அண்டா இருக்கு, ஒரு பெரிய பழைய காலத்து விளக்கு இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. எனக்கு இதெல்லாம் விலைக்கு வைக்க முடியல. எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது காசு கொடுத்துருங்க. ஏம்மா, நான் எந்த கடையும் வைக்கலம்மா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வண்டி கொண்டு வந்திருக்கீரா? ஏம்மா, என்னைய விட்டுரு. நான் வீட்டுக்கு போறேன். என்னது, இவ்வளவு பொருளையும் எடுத்துட்டு போயிட்டு வெறும் 100 ரூபாய் தான் தருவீரா? இதெல்லாம் எவ்வளவு பெருசு தெரியுமா? 2 பெரிய அண்டா இருக்கு, ஒரு பழைய காலத்து விளக்கு இருக்கு. அதுக்கு 100 ரூபாயா? ஏம்மா, நான் அப்படி சொல்லவே இல்லம்மா. நான் போறேம்மா. போவாதையா, கூட 10-50 கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. அப்படியே போட்டு போறேன். என்னைய விடு தாயே. யோ கிழவா, நில்லியா? கண்ணாடி போட்ட பொம்பளைன்னா ஈஸியா ஏமாத்திரலாம் நினைச்சியா? ஐயோ பாவமேன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பொருள் எல்லாம் கொடுத்தா நீ என்னையே கிண்டல் பண்றியா? இன்னைக்கு உன்னைய என்ன பண்றேன்னு பாரு. ஏம்மா, நான் உன்னைய ஒண்ணுமே சொல்லலம்மா. நான் போறேம்மா. என்னைய விடு. தனியா இருக்கிற பொம்பளைன்னா ஏமாத்தலாம்னு கிளம்பி வந்துருவானுங்க. யாத்தாடி, இனிமே இந்த தெரு பக்கமே வரமாட்டேன். முதல்ல இங்க இருந்து ஓடிரணும். போன போகுது என் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுன்னு பழைய இரும்பு கடை வச்சிருக்காரு. ஐயோ பாவமேன்னு இறக்கப்பட்டு எல்லா பொருளையும் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெறும் 100 ரூபாய் தான் தருவேன் காணே. இவன் சரியான கொள்ளக்காரனா இருக்கான். இவன்லாம் ஒரு ஃப்ரெண்டு. இன்னைக்கு வரட்டும் அந்த ஆளு. 2ல 1 பாத்துறேன். நல்ல வேலை, தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். என்ன பாடுபடுத்துறா? அடடே, வாப்பா அரவிந்தசாமி, என்ன இந்த பக்கம்? தெரியாம வந்துட்டேன். நான் போறேன். என்னாச்சுடே, என்ன விஷயம்? வந்த உடனே ஓடுற?
இந்த பக்கமா வந்தேன்ப்பா. சரி உன்னைய கூட்டிட்டு டீ கடைக்கு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஓம் பொண்டாட்டி என்னைய பழைய இரும்புக்காரன்னு நினைச்சிட்டா. பாடா படுத்தி எடுத்துட்டா. நான் ஒன்னு சொன்னா அவ ஒன்னு சொல்றா. அவகிட்டெல்லாம் பேசக்கூடாதுடா. தலைய ஆட்டிட்டு பேசாம இருக்கணும். உனக்கு கோயில் கட்டித்தான் கும்பிடணும்ப்பா. எப்படித்தான் அவளை வச்சு சமாளிக்கியோ? எனக்கு பழகி போயிட்டுல. சரி நான் போறேன்ப்பா. இன்னொரு நாளைக்கு பாப்போம். டீயை பத்தி பேசிட்டு வாங்கி கொடுக்காம போனா எப்படி? வா போய் டீ குடிப்போம். சரி வா போவோம். நண்பேண்டா. அம்மா அவளை மட்டும் மடியில படுக்க வச்சிருக்க, என்னையும் படுக்க வையுமா. ஏட்டி உன் தங்கச்சி தானே, விட்டு கொடுத்தா என்ன? சரிம்மா, இன்னைக்கு அவ படுத்துக்கிடட்டும், நாளைக்கு நான் படுப்பேன் என்ன? இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. எம்மா லீவ் விட்டதுக்கு அப்புறம் வீட்லயே இருக்கோம், போர் அடிக்குமா. பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு கூட்டிட்டு போயேன். ஏட்டி லீவ் விட்டோன்னு தானே டூருக்கு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன போர் அடிக்கி? எம்மா கூட்டிட்டு போமா, வீட்லயே எவ்வளவு நேரத்துக்கு இருக்க, போர் அடிக்கி. ஏட்டி இப்போ மணி 11 தான் ஆகுது, மத்தியான வெயிலுக்குள்ள யாரு போவா? சாயந்தரமா கூட்டிட்டு போறேன். சரிம்மா. ஆண்டி. யாரது? உள்ள வாங்க. ஏன் பிள்ளைகளா, யாரு நீங்க? எங்க இருந்து வரீங்க? ஆண்டி, நாங்க துபாயில இருந்து புதுசா இங்க வந்திருக்கோம். ஓ, அந்த துபாய்க்கார பிள்ளைங்களா? ஆமா ஆண்டி. 2 பேரும் என்ன படிக்கீங்க? 2 பேரும் 7வது படிக்கும். ஏம்மா 2 பேரும் எப்படி 7வது படிக்க முடியும்? யாராவது ஒருத்தர் தானே படிக்க முடியும். நாங்க 2 பேரும் ட்வின்ஸு. ட்வின்ஸ்னா ரெட்டை பிள்ளைங்க தானே? ரெட்டை பிள்ளைங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. நீங்க 2 பேரும் வேற வேற மாதிரி இருக்கீங்களே. சரியா சொன்னம்மா. இந்த பொண்ணு பார்க்க முட்டை போண்டா மாதிரி இருக்கா, இந்த பையன் குச்சி ஐஸ் மாதிரி இருக்கா. நீ தாண்டி குடுமி வச்ச கோழி குண்டு மாதிரி இருக்க. ஓய், என்ன கொழுப்பா? மஞ்சுமா சும்மா இரு, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நானும் 7th தான் படிக்கேன். நீ எங்க ஸ்கூலுக்கு தானே வருவ? என் கிளாஸ் தான், அங்க வா, உன்னைய கவனிச்சுக்கிறேன். மஞ்சு நீ சும்மா இரு, அடி வாங்க போற. பிள்ளைகளா என்ன விஷயமா வந்தீங்க? ஆண்டி, எங்க அம்மா உங்ககிட்ட சோப்பு பொடி வாங்கிட்டு வர சொன்னாங்க. பிள்ளைகளா, உங்க அம்மா அந்த முக்கு கடையில வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, நீங்க தெரியாம இங்க வந்துட்டீங்க. இல்ல, அந்த ப்ளூ சேலை கட்டுன குண்டு ஆண்டி வீட்டுல வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. என்னது குண்டு ஆண்டி வீடா? சின்ன பிள்ளைங்கன்னு பாக்க ஓடுங்கள வீட்டுக்கு. சோப்பு பொடி யாராவது அடுத்த வீட்டுல வாங்குவாங்களா? ஆண்டி, நாங்க எல்லாமே அடுத்த வீட்டுல தான் வாங்குவோம். எங்க அப்பா தலைவர் வீட்டுக்கு புளி வாங்க போயிருக்காரு. அடி சக்கா நானா? என்னது புளி வாங்கவா? உங்க அம்மா என்ன செய்யுது? எங்க அம்மா மீன் கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஏல, மீன் எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்கல்ல, சோப்பு பொடியும் புளியும் வாங்க வேண்டியது தானே? ஐயோ, அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்க காசு கொடுத்து எதையும் வாங்க மாட்டோம். மீன் குளத்துல பிடிச்சோம். சீக்கிரம் சோப்பு பொடி தாங்க, எங்க அம்மாட்ட போய் கொடுக்க. வேற ஏதாட்டும் வேணும்னு கேட்டாங்கன்னா வாரேன். ஏல ஓடிருங்க, என்னைய ரொம்ப கோவப்படுத்துறீங்க. ஆண்டி சீக்கிரம் சோப்பு பொடி தாங்க, நேரம் ஆகுது, நாங்க போகணும். ரேகாமா, அந்த விளக்கமாறு எடு, 4 காட்டு காட்டுவோம். மாலாக்கு தங்கச்சியா இருப்பாளுக போல, நம்மளுக்குன்னு வந்து வாக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஓடுங்களே. என்னல இது, நம்ம போய் எந்த வீட்லயும் எதுவும் இது வரைக்கும் வாங்காம வந்ததே இல்லையே, இங்க இப்படி ஆயிட்டே. சரி விடு, அடுத்த வீட்டுக்கு போவோம். என்னது அடுத்த வீட்டுக்கு போவியா? அங்கேயும் விளக்கமாத்த தூக்கிட்டு வருவேன். ஒழுங்கா உங்க வீட்டுக்கு ஓடு. வா ஓடிடுவோம். எம்மா அருமையான குடும்பமா இருக்குல்ல. சும்மா இருட்டி, துபாயில இருந்து எதுக்கு வந்ததுங்களோ தெரியல, இன்னும் என்னெல்லாம் பண்ண போதுங்களோ தெரியலையே. கடவுளே கடவுளே. எல்லா மீனையும் போட்டு நல்ல குழம்பு வச்சிடணும். இன்னும் 3 மாசத்துக்கு குழம்பே வைக்கக்கூடாது, இதை வச்சே சமாளிச்சிடணும். ஏக்கா, புதுசா வந்தவங்களே, மீன் வெட்டுறீங்களாக்கும்? மீன் குழம்பா இன்னைக்கு? ஆமாம், மீன் குழம்பு தான். எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா, சரி கிளம்பு. என்னக்கா, இன்னைக்கு தான் முதல்ல புதுசா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட குடிக்க கொடுக்கலாம்ல, இப்படி விரட்டுறீங்க? எனக்கு வாங்கிதாம்மா பழக்கம், கொடுத்துலாம் பழக்கம் இல்லை.
ஐ, என்ன மாதிரியே இருக்கியே. நம்ம 2 பேரும் செட்டு சேர்ந்தா நல்லா இருக்குமே. ஏற்கனவே எங்கள் செட்டில் 4 பேர் இருக்கோமே, வேற யாரையும் சேர்க்க மாட்டோம். அப்படியா? சரி, கொஞ்சம் மீன் குழம்பாட்டு கொடுங்க. நான் தான் சொன்னேனேம்மா, யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வாங்க மட்டும்தான் செய்வோம். ஏம்மா, இவ்வளோ மீன் வச்சிருக்கியே, என்ன செய்ய போற? எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சிருவேன். என் புருஷன் தலைவர் வீட்டில் போய் புளி வாங்க போயிருக்காரு. வந்தோடனே புளியை கரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிருவேன். இன்னும் 3 மாதத்துக்கு இதை தான் சாப்பிடுவோம். என்னது, 3 மாசத்துக்கா? சரியான பிக்காளி குடும்பமா இருக்கும் போல. ஏக்கா, நீங்க நிஜமாவே துபாயில இருந்து தான் வந்தீங்களா? ஆமாம் ஆமாம், அப்படித்தான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல சொன்னார். இது பேச்செல்லாம் பார்த்தா துபாய் மாதிரி தெரியலையே. இங்க இருந்து தான் எங்கேயாவது இருந்து வந்திருக்கும். நெட்டச்சி சொன்ன மாதிரி பிள்ளையார் கோயில் பிச்சைக்கார குடும்பம் தானோ? சரிக்கா, திங்கத்தான் ஒன்றும் தரமாட்டேக்கீங்க. சரி, உங்க வீட்டையாவது சுத்தி பார்த்துட்டு போறேன். ஆ சரி சரி, சுற்றி பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இவ நம்மளை விட மோசமா இருக்காளே. ஏம்மா ஒத்த ரோசா, கொஞ்சம் நில்லு. சொல்லுமா, மனசு மாறிட்டா? காப்பி போட்டு தர போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீனும் இருக்கு, புளியும் வந்துடும். நீ உங்கள் வீட்டில் இருந்து மிளகா பொடி இருந்தால் உன் பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்பு. யாத்தாடி, என்ன இப்படி இருக்காளுக? எதுவுமே இல்லாம மீன் குழம்பு வைக்க வந்துட்டாளே. ரொம்ப யோசிக்காத, மீன் குளத்துல பிடிச்சோம். வீடு மட்டும் நல்ல பெருசா வச்சிருக்குதுங்க. எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுட்டு திங்கிறதுக்கு அடுத்தவங்ககிட்ட பிடுங்கி தின்னுட்டு அலையுதுங்க. சரி, நம்மளும் அப்படித்தான் இருக்கோம், என்ன செய்ய? சுத்தி சுத்தி பார்ப்போம் என்னெல்லாம் கண்ணில் மாட்டுதுன்னு. வீடு நல்லா இருக்கே, தலைக்கு மேலே லைட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்மளும் வீட்டில் இப்படி ஒரு லைட்டை மாட்டி வைக்கணும், பார்க்க அழகா இருக்கு. என்னது இது, முகத்துக்கு போடுற க்ரீம் மாதிரி இருக்கு. எங்க பார்ப்போம். ஆமா, க்ரீம் தான், நல்லா அழகா இருக்கே, போட்டா நல்லா இருக்கும் போல. சும்மா தானே சேர்ல இருக்கு, நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு போய் இதை முகம் பூரம் போட்டுட்டு படுத்து நல்லா தூங்கிடணும். காலையில எந்திரிச்சு பார்த்தேன்னா எல்லாரும் என்னை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு ஷாக்காயிருவாங்க. அந்த துபாய்க்காரி சரியான நப்பியா இருக்காளே. மீன் குழம்பு எல்லாரும் எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க? ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு சாப்பிடுவாங்க. நான்னா 1 வாரத்துக்கு சாப்பிடுவேன். ஆனா அவ 3 மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவேன்னு சொல்றாளே, என்ன செய்வா? குழம்பு சட்டியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ருவாளோ? பார்க்க நல்லா அழகாத்தான் இருக்கா, ஆனா சரியான பிச்சைக்காரியா இருக்காளே. என்கிட்டயே மிளகா பொடி கேட்காளே. நானே எச்சு கையால காக்கா ஓட்ட மாட்டேன், இவ என்னையே மிஞ்சிருவா போல. சரி, அவ வீட்டுக்கு போனதுக்கு இன்னைக்கு இந்த அழகு க்ரீம் கிடைச்சிருக்கு. போன வேலை நல்லபடியா முடிஞ்சிட்டு. இந்த க்ரீம் டப்பால பின்னால 2500 ரூபா விலை போட்டிருக்கு. எவ்வளோ விலை? நம்மளுக்கு தான் லாபம். இன்னைக்கு யாரும் மூஞ்சில முழிச்சேன், எல்லாம் நல்லபடியா நடக்கே. வழக்கம் போல என் புருஷன் அந்த தலப்பா கட்டு மண்டையர் மூஞ்சில தானே முழிச்சேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கு. 2500 ரூபா லாபம். இன்னைக்கு இந்த க்ரீமை போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிடணும். தூங்கி முழிச்சு பார்த்தா அப்படியே தகன்னு மென்னுவேன். வேறவு என்ன, தாடி தாத்தா மட்டும் இல்லை, இந்த ஊர்ல எல்லாரும் என்னைய பார்த்து பியூட்டி பியூட்டின்னு கூப்பிடுவாங்க. ஐயோ, நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கே. சரி, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு டப்பாவை தரப்போம். என்ன ஒரு மாதிரி நாத்தம் அடிக்கி? விலை கூடின க்ரீம்ல அப்படித்தான் நாத்தம் அடிக்கும். மூலிகையெல்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க. சரி, எடுத்து மூஞ்சில தடவுவோம். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாச்சவளே, மாலா அழகூரில் பூத்தவளே. எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. என்ன நாத்தம் தான் குடலை புரட்டிக்கிட்டு வருது. சரி, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்குவோம். நல்லா தூங்கிட்டோம் போல. ரொம்ப நேரம் ஆயிட்டு. மணி எத்தனை? 4 மணி ஆயிட்டா? சரி, எந்திரிச்சு போவோம்.
சீக்கிரம் போய் முகத்தை கழுவிட்டு வரணும். கண்ணாடியை பார்த்து நானே மயங்கிடுவேன் போல. கண்ணாடி எங்க? கண்ணாடி எங்க? அடக்கடவுளே, கண்ணாடியில பேய். சீ, போ பேயே, ஓடு ஓடு. இது பேய் இல்ல, நான் தான். ஏன் அழகான மூஞ்சி இப்படி ஆயிட்டே? நான் இனிமே என்ன செய்வேன்? ஊருக்காரிகள்லாம் என்னைய பார்த்து கிண்டல் அடிப்பாளுகளே. மாலா எங்க இருக்க? அட இது யாரு? நம்ம வீட்ல யாரோ புதுசா இருக்காங்க. ஏம்மா, மாலாவுக்கு பாட்டியா நீ? பாட்டி இருக்குன்னு மாலா சொல்லவே இல்லையே. ஆ, என் புருஷனுக்கே என்னைய அடையாளம் தெரியலையே. என்னங்க, நான் தான் மாலா. ஆ, என் புருஷனுக்கே என்னைய அடையாளம் தெரியலையே. என்னங்க, நான் தான் மாலா. மாலாவா? என்ன கோலம் இது? மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? புதுசா ஒரு கிரீம் போட்டேன், இப்படி ஆயிட்டு. மூஞ்சில கண்டதையும் போடாதேன்னு சொன்னா எனக்காவது கேக்கியா? அப்படியே கெட. நான் என்ன செய்வேன்? வெளியே தலை காட்ட முடியாது போல. இனிமே வெளியவே போகக்கூடாது. அந்த டப்பாவை எங்க காணும்? இங்க தானே வச்சோம். காலையில கூட போட்டனே, இங்க தானே இருந்துச்சு. அதுக்குள்ள எங்க போயிருக்க போகுது? இவ எடுத்து எங்கேயாவது வச்சிருப்பாளோ? சரி கேப்போம். பாத்திமா, ஏ பாத்திமா. என்னையா, எதுக்கு கணக்கீரு? ஏட்டி, குப்பை தொட்டில இருந்து ஒரு டப்பா எடுத்துட்டு வந்தேன்ல, பொண்ணுக்கு போடுற மருந்து இருந்துச்சே, அது பாத்தியா? நான் பார்க்கலையே. நீர் எங்கேயாவது போடுவீரு, என்னைய வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க தானே வச்சேன், இந்த சேர்ல. காணுமே. நல்லா தேடி பாருங்க, கிடைக்கும். நான் போய் மீன் குழம்பு வைக்கணும். சரி, பிள்ளைகளை எங்க? அந்த குண்டு பொம்பளை வீட்டுக்கு சோப்பு பொடி வாங்க அனுப்புனேன் பார்த்துக்கோங்க. அவ இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளை விரட்டி விட்டுட்டா. இப்போ அடுத்த வீட்டில் போய் கேட்க போயிருக்குங்க. துணியெல்லாம் துவைக்கணும்ல. ஆமா ஆமா, துணியை துவைக்கணுமா? இல்லைன்னா பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஏற்கனவே இப்படி பண்ணோன்னு தான் துபாயில இருந்து நம்மள எல்லாரும் சேர்ந்து விரட்டி விட்டாங்க. இங்கேயாவது நம்ம புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கணும். இந்த ஊர் பொம்பளைகளை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. நீர் பேசாம ஒரு வேலைக்கு போலாம்ல. என்ன வார்த்தை சொல்லிட்ட? வேலைக்கு போனா எனக்கு வேர்க்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் வாங்கி சமையல் பண்ணு. ஒருத்தையும் ஒன்றும் கொடுக்க மாட்டுக்கா, விரட்டி விரட்டி விட்டுறாளுக. அதுக்குன்னு நான் வேலைக்கு போக முடியுமா? சரி, முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்தி பார்க்கேன். சரி சரி, போய் மீன் குழம்பு வை போ.